கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம 59வது தசகத்தில் இருக்கோம். வேணுகானம்னு பெயரிடப்பட்டிருக்கு. சுவாமியினுடைய அந்த மதுர கானத்தை பற்றி சொல்கிறது. அப்போ எப்படி அந்த பிருந்தாவனத்தில் இருந்தவா பாக்கியசாலிகளாக இருந்தாங்க அந்த கோபிகைகள். அவளை பார்த்து அந்த வானுலக ஸ்திரீகளும் பறவைகளும் மிருகங்களும் பசுக்களும் எப்படி இவ்வளோ பாக்கியசாலிகளாக அவள் இருக்காளேன்னு மெய் மறந்துண்டா அப்படின்றத நம்ம பார்த்தோம் போன ஸ்லோகத்தில். இப்போ நம்ம 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆம பீபேயம் அதராமிருதம் கதா வேணுபுத்தரசேஷமேகதா தூரதோபதகிருதம் துராசயேதாகுலா முஹுரிமா சமாமுகன். அப்போ வேணுவால் அனுபவிக்கப்பட்ட மிகுந்த அந்த அதராமிருதத்தை எப்பயாவது ஒரு தடவை நான் பானம் பண்ணுவேனா. அதாவது இது ஒரு பக்தி பாவத்தினுடைய உச்சம். அதாவது அந்த சுவாமியினுடைய வாயுடைய அதரம், அதாவது அந்த எச்சல் படுற அந்த இடத்த நம்ம ஸ்பரிசிக்க மாட்டோமான்னு அந்த பெண்கள் அவ்வளவு பேராசைப்பட்டாங்களாம். அப்போ கஷ்டம். வெகு தூரத்தில் இருக்கிற பேராசையால் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்னு அந்த கோபிகைகள் மெய்மறந்து அடிக்கடி மயங்கினாங்களாம். அதாவது தூரத்தில் இருக்காரே சுவாமி, நம்ம அப்படி எங்கே போகிறோன்னு நினச்சிட்டாங்களாம் ஒரு வாட்டி அவர் வேணுகானம் பண்ணும் பொழுதும். பிரத்யஹம் ச புனரித்தமங்கனா சித்தயோனி ஜனிதா தனுகிரஹாத் பத்தராஹ விபசாஸ்துவயி பிரபோ நித்யமாபுரிஹ கிருத்ய மூடதாம். அப்போ பிரபு, கோபிகைகள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மன்மதனால் உண்டு பண்ணப்பட்ட அந்த அனுகிரகத்தால் உம்மக்கிட்ட கட்டுப்பட்ட ஆசையில் மெய்மறந்து நாள்தோறும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களில் மூடத்தன்மை அடைஞ்ச அவளால் அதில் ஒரு சிரத்தையோடு ஈடுபட முடியல. உங்ககிட்ட தான் மயங்கி இருந்தா. இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, நம்ம பார்க்க வேண்டியது இந்த கோபஸ்திரீகள்லாம் எந்தெந்த ரிஷிகள்லாம் சுவாமியை போய் சேரணும்னுட்டு வேண்டின்றாங்களோ அவளுக்கெல்லாம் அந்த கோபஸ்திரீ அப்படின்ற ஒரு பிறப்பை சுவாமி கொடுக்குறாரு. அப்போ அத்தனை பேருமே சுவாமி கிட்ட அந்த பாவம், அவளுக்கு சுவாமியை போய் சேரணுன்ற பாவம் இருந்தது. அதை தான் நம்ம இதில் யோசிக்க வேண்டியிருக்கு. ராஹஸ்தாவத் ஜாயிதே ஹி ஸ்வபாவத் மோக்ஷபாயோ யத்னஸ்யான்னவாஸ்யாத் தாசாம் த்வவேகம் தத்வயம் லப்தமாசீத் பாக்யம் பாக்யம் பாஹி வாதாலயேச்ச. அப்போது எப்படியாவது ஆசை உண்டாயிடுறதுப்பா. அது எப்படி உண்டாடுறதுனே இல்லாத அந்த ஆசை உண்டாடுறது. மோக்ஷோபாயம் முயற்சியால் உண்டாக்கலாம். மோக்ஷோபாயோ யத்னஸ், முயற்சியால் உண்டாகாமலும் இருக்கலாம், உண்டாகலாம். ஆனால் அந்த கோபியர்களுக்கு ரெண்டும் ஒன்றா இருந்தது. அதாவது அவளுடைய காமமே அவளுக்கு மோட்ச மார்க்கமாக இருந்தது. அவளுடைய பாக்கியமே பாக்கியம் இல்லையா, எல்லாருக்கும் அப்படி ஒரு நிலை ஆப்பிட்டுடுமா அப்படின்னு பட்டத்திரி மெச்சிக்கிறார். குருவாயூரப்பா என்ன காப்பாற்றும் பாஹி வாதால ஏச இப்படின்னுட்டு சுவாமியுடைய இதை இந்த வேணுகான தசகம் சொல்லித்து. ஓம் ஸ்ரீ வேணுகோபாலாய நமஹ. அடுத்த ஒரு பாடல் வருது. பர்ஹா பீட்டம் நடவர பிரபு கர்ணியோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனகபிசம் வைஜயந்தீம் சபாலாம் ரத்னங்கண் வேணுநோத சீதயா பூரயந்தி கோபாவருந்தைர் பிருந்தாவண்யம் ஸ்வபவதரமணம் பராவிசிதகிதி கீர்த்திஹி. அப்போ சுவாமியினுடைய அந்த வைஜெயந்தி மாலை அணிஞ்சுண்டு சுவாமியினுடைய அந்த வேணுகானத்தை கோபஸ்திரீகள் ரசிக்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. ஓம் ஸ்ரீ வேணு கோபாலாய நமஹ. இதோட நம்ம 59வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அடுத்து 60வது தசகம் கோபி வஸ்திராபஹரணம். இதை நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே.